Mystic Soul, welcome to Mystic Infinity. Today என்ன டாபிக் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ரிவெஞ்ச் எனர்ஜியை சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஹீலிங் எனர்ஜியை சூஸ் பண்ண போகிறீங்களா? இன் விச் இஸ் யுவர் பாத், எந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். அதாவது ஹீலிங் எனர்ஜினா என்ன மாதிரி வைப் இருக்கும் அண்ட் ரிவெஞ்ச் எனர்ஜினா என்ன மாதிரி வைப் இருக்கும், ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுக்குமே என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது. ஸோ எது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டு அப்படின்றத யூனிவர்ஸ்ட்டை கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ ஹீலிங் எனர்ஜி வர்சஸ் ரிவெஞ்ச் எனர்ஜி. கார்டு ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது உங்களோட லவ் லைஃப்பில் இப்போ ஹீலிங் எனர்ஜியில் இருக்காங்களா இல்லை ரிவெஞ்ச் எனர்ஜியில் இருக்காங்களா அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற கார்ட்ஸ் 4 ஆஃப் கப்ஸ் அண்டு 7 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ 4 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எமோஷ்னல் வித்ட்ராவலை சொல்லுது, ஒரு ஹர்ட்டு, ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஹீலாக ட்ரை பண்ணுறாங்க, பட் ஸ்டில் க்ளோஸ்ட் ஆஃபில் தான் இருக்காங்க. அண்ட் இது என்ன அப்படின்னா 7 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு டிஃபென்சிவ், அதாவது ப்ரொடெக்டிங் செல்ஃப், போராடுற எனர்ஜி தெரியுது. என்ன நான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதில் ரிவெஞ்ச் எனர்ஜி தெரியலை, ஒரு ஹர்ட் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எனர்ஜி தான். ஸோ அவங்க எமோஷ்னலி ஹர்ட் ஆனதுனால வித்ட்ரா பண்ணுறாங்க. அதே சமயத்தில் டிஃபென்சிவ் அப்படின்றது அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.